வணக்கம் மக்களே. பான் கார்டு உள்ளவர்களுக்கு சில முக்கியமான கவனத்தில் கொள்ளக்கூடிய சில மிக மிக அவசர அறிவிப்புகளை இப்போது அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பான் கார்டு அப்படின்றது தற்போதைய டிஜிட்டல் பொருளாதார சூழல பான் கார்டு என்பது வெறும் அடையாள அட்டை மட்டும் இல்லை, அது ஒரு நபரோட ஒட்டுமொத்த நிதி வரலாற்றையுமே தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஆவணமாகவும் கருதப்படுது. வருமான வரி தாக்கல் செய்வது, வங்கி கணக்கு தொடங்குவது, ரூபாய் 50,000க்கும் மேல் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு அல்லது வெளிநாட்டு பயணங்கள் என பல இடங்களிலும் இது கட்டாயமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக்கவும் பட்டுள்ளது. உங்களோட முதலீடுகள், கடன்கள் மற்றும் தொழில் செயல்பாடுகள் என அனைத்தையும் வருமான வரித்துறையுடன் இணைக்கும் பலமாக இது செயல்படுவதால் இதன் பாதுகாப்பு உறுதி செய்வது ஒவ்வொருவரோட கடமையாகும். அத்தகைய பான் கார்டை நிறைய விதமான ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் வந்து தப்பாக யூஸ் பண்ணி உங்கள் வங்கி கணக்குகள்ல இருந்து பணம் எடுக்கிறது, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பான் கார்டை வச்சு வேற ஒருத்தர் வந்து கடன் வாங்கிட்டு அதை கட்டாமல் விட்டுறது, இந்த மாதிரியான நிறைய சிக்கலுக்கு நாம் ஆளாகிறோம். இதை தவிர்ப்பதற்காக சில வழிகாட்டு நெறிமுறைகளை இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது கூடவே ஒரு முக்கியமான ரூபாய் 10,000 முக்கிய அறிவிப்பும் வெளியாயிருக்கு. அதையும் பார்த்துடலாம். உங்கள் பான் கார்டு வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அடிக்கடி உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிபில் அல்லது எக்ஸ்பைரைன் போன்ற தளங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை இலவசமாக கிடைக்கும். இந்த அறிக்கையை சரிபார்ப்பதன் மூலம் உங்களின் பெயரில் நீங்கள் வாங்காத கடன்கள் அல்லது தெரியாத கணக்குகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறியலாம். இரண்டாவதா, பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பான் விவரங்களை பகிர்வதை தவிர்ப்பது இத்தகைய மோசடிகளில் இருந்து தப்பிக்க உதவும் முதல் படியாகும். ஸோ நிறைய மக்கள் வந்து பான் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குது அப்படின்னு லோன் செக் பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத வெப்சைட்லலாம் போயிட்டு பான் கார்டு டீட்டெயில்ஸை வந்து தேவையில்லாமல் கொடுப்பீங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது பாயிண்ட்டாக, பான் கார்டு உங்களோடது தொலைஞ்சிருச்சு இல்லைனா கிரெடிட் அறிக்கையில் சந்தேகத்திற்கு இடமான பரிவர்த்தனைகள் ஏதாச்சும் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தாலோ உடனே காலம் கடத்தாமல் சம்பந்தப்பட்ட வங்கி மற்றும் நிதி நிறுவனத்திடம் புகார் அளிப்பதோடு சைபர் கிரைம் காவல்துறையினரிடமும் இது குறித்து முறையிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. பான் கார்டு தொலைந்திருந்தால் உடனடியாக புதிய அட்டைக்கு விண்ணப்பிப்பதோடு அடுத்த சில மாதங்களுக்கு உங்களின் கிரெடிட் ஸ்கோரை தொடர்ந்து கண்காணிப்பதும் பாதுகாப்பானது. 3 அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களின் கடன் அறிக்கையை சரிபார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதும் நிதி பாதுகாப்பிற்கு மிகவும் நல்லது. ஆரம்பத்திலேயே இத்தகைய மோசடிகளை கண்டறிய தவறினால் எதிர்காலத்தில் உங்களுக்கு உண்மையாகவே கடன் தேவைப்படும் போது உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கடன் அப்படின்றது கிடைக்காமே போயிடும். ஸோ மக்கள் அனைவருமே இதை அறிஞ்சு உஷாராக பான் கார்டை பயன்படுத்துங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பான் கார்டு தொடர்பான ஏதாச்சும் எஸ்எம்எஸ் இல்லைனா உங்களுக்கு இமெயில் வருது அப்படின்னா அதை கம்பல்சரி உஷாராக கவனித்து உங்களோட பாஸ்வேர்டுகளை வலுப்படுத்தி வச்சுக்கோங்க. இது நிதியை சார்ந்த சட்டவிரோத பயன்பாடுகளில் இருந்து பாதுகாப்புன்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நிறைய மக்கள் வந்துட்டு 2 வகையான பேன் கார்டுகள் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு ஒரு பேன் கார்டை ஆன்லைன் போர்ட்டலில் இல்லைனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லைனா ஒன்று டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணாமல் போகக்கூடிய பட்சத்தில் உங்களோட பேன் கார்டை கண்டறிஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கிறது மட்டும் இல்லாமல் பேன் கார்டும் செயலிழந்துரும் அப்படின்ற அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படின்னீங்கன்னா, இப்போ பேன் கார்டு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது மூலமாக அனைவருக்கும் பேன் கார்டு அப்படின்றது வழங்கப்பட்டும் வந்துட்டுருக்கு. ஸோ இது மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. உஷாராக இருந்துக்கோங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.